எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் மகளிர் தினமாக கொண்டாடப்படுகிறது. நம் இல்லத்திலும் சுற்றத்திலும் எத்தனை எத்தனை பெண்கள், தாய், மனைவி, உடன்பிறப்பு, அத்தை, மாமி, பாட்டி, உடன் பணிபுரியும் பெண்கள் என்று எத்தனை சொந்த பந்தங்கள். நம் தேசத்தில் போற்றப்பட்ட பெண்கள் ஏராளம். புராண இதிகாச கதைகள் மற்றும் கண்டெம்பரரி லைஃப் ஸ்டோரிஸ் என்று தற்பொழுது நடக்கக்கூடிய விஷயங்கள் என்று எத்தனையோ நாம் பார்க்கலாம், கேட்கலாம், மகிழலாம். இன்று நாம் பார்க்கக்கூடிய பெண் தடாதகை பிராட்டியார் என்பவர். மலையத்துவச பாண்டியன் காஞ்சன மாலையின் மகள். அஸ்வமேத யஜ்யம் பலன் புத்திரகாமேஷ் யஜ்யமும் செய்தார்கள். அதற்கு ஒரு அழகான பெண்மகள் மலையத்துவசனுக்கு தோன்றினார். ஆண்மகன் பிறப்பான் என்று நினைத்தவருக்கு பெண்ணை பார்த்தவுடன் ஒரு சிறிய வருத்தம். ஆனால் வானிலிருந்து ஒரு ஓசை வந்தது. உன் பெண்ணை புதல்வன் போல் வளர்த்து முடி சூட்டுவாயாக என்று கூறியது அந்த அசரீரி வாக்கு. வேதம் மற்றும் 64 கலைகளையும் கற்றுத் தெளிந்தார் தடாதகை பிராட்டியார். படைக்கல பயிற்சி பெற்றார். அவருக்கு முடிசூட்டினார் அவருடைய தந்தையின் காலத்துக்கு பிறகு அனைவரும் தடாதகை அம்மையாருக்கு பணிவிடை செய்தார்கள். தேவர்கள், மண்ணுலகத்தைச் சேர்ந்தவர்கள் என்று எல்லோரும் போற்றி பாடினார்கள். திக்விஜயம் மேற்கொண்ட இளவரசி தன்னுடைய சைன்யத்துடன் 8 திக்கிலும் சென்று அரசர்களை வென்றார். வடநாட்டுக்கு சென்று வென்று வந்தார். இந்திர லோகம் மற்றும் அனைத்து லோகத்தையும் வென்றார். கைலாய மலையை அடைந்து அங்கு இருக்கக்கூடியவர்களோடு போர் புரிந்தார். தன் கணவரை அங்கு சந்தித்தார். சிவபெருமானை பார்த்தவுடன் தடாதகை பிராட்டியார் அவரை மணந்து கொண்டார். தடாதகை வேறு யாருமில்லை, நம்மளுடைய மதுரை மீனாட்சி. தேவி மகாத்மியத்தில் அம்பாளுடைய சிறப்பு கூறப்படுகிறது. அவர்களுடைய பரிமாணங்கள் பல. சக்தி அம்சமாகவும் படைத்தலைவர்களாகவும் எத்தனை பேர். இன்று நமக்கு இந்த கதைகளெல்லாம் எத்தனையோ பாடங்கள் சொல்லிக் கொடுக்கின்றன. தோரண பந்தலிலே பாண்டியன் தோகை கயல்வெளியின் கல்யாண வைபவமாம் என்று மீனாட்சி கல்யாணம் அழகாக நடைபெற்றது.